வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் போட வேணாம் தான் நான் பார்த்தேன். ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததுனால. பட் ஆனால் இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். என்ன அப்படின்னாக்கா, நம்ம அப்ராட் போகிறவங்க நெறைய பேர் இந்த சூட்கேஸு, பேகு அதில் வந்து எடுத்துகிட்டு போவோம் இல்லையா? ஆனால் சூட்கேஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பயங்கர வெயிட் ஆயிடும். அதுவே ஒரு 3 கிலோ, 4 கிலோ வந்துரும். 3 கிலோ, 4 கிலோன்னு தானே நெனைப்போம் நம்ம. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளம்பி வரும்போது அதுவே ஐயோ! இதில ஏதாச்சும் நம்ம வேற ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாரி இருக்கும். அதனால தான் நாங்க இந்த டைம் என்ன பண்ணோம்னா, அட்டைப்பெட்டியில வந்து அதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ரொம்ப நாளாவே அந்த ஒரு டவுட் இருந்துச்சு. கார்ட்போர்ட் பாக்ஸ்ல பேக் பண்ணோம்னாக்கா, நம்ப ஃப்ளைட்ல தூக்கிலாம் போடுவாங்களே, அப்பலாம் வந்து அது ஓட்டையாயிடும், கீழ விழுந்துருன்ட்டு. ஆனா, அதுக்காக ஏர்போர்ட்ல வந்துட்டு பேக்கேஜ் பேக்குன்ட்டு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல்லா லேமினேஷன் கவர் வந்து போட்டு தந்துருவாங்க. அதுக்கு வந்து காசு தான். அதாவது 350 சம்திங் வாங்குனாங்க. ஆனா, சூப்பரா பக்காவா அது பேக் பண்ணி குடுத்துடுறாங்க. அது மெஷின் பேக்குங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சின்ன ஹோல் கூட இருக்காது. சூப்பரா பேக் பண்ணி குடுத்தாங்கங்க. ஸோ, நாங்களும் வந்துட்டு ஒரு பயங்கர சேடோட கிளம்பியாச்சு. என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில பாய்ஸ்லாம் ரொம்ப வந்து பெயினோட இருக்கும். அ அதுவும் அப்ராட்டுக்கு போறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய இழப்புகள் இருக்கும். நெறைய பேர மிஸ் பண்ணுவோம். சொந்தக்காரங்களோட நல்லது, கெட்டது எல்லாமே மிஸ் பண்ணுவோம். அதாவது நம்ப வெக்கேஷன் வர டைம்ல எந்த ஒரு நல்லது, கெட்டதும் நடக்காது இல்லையா? அது நடக்கும்போது இயற்கையின் இதா நடக்கும். ஆனா, நம்பளால அப்ப வந்து கலந்துக்க முடியாது. ஸோ, அதெல்லாம் நெறையாவே மிஸ் பண்ணுவோம். அதனால ஒரு சில பாய்ஸ்லாம் பயங்கர கஷ்டமா தாங்க இருக்கும்.